ஹரி கோவிந்த கோகுல நந்தன கோவிந்த கோவிந்த கிரி கோவிந்த ஸ்ரீ வெங்கடேஷ கோவிந்த. நேரம் குறைவா இருக்கிறதுனால சீக்கிரமா பாடலுக்குள்ள போயிடலாம். முதல் பாட்டிலேயே ஒரு ஒரு வைணவ மரபினுடைய ஒரு விஷயத்த இவர் சொல்றார் திருமங்கை ஆழ்வார். ஆளும் பணியும் அடியேனை கொண்டான், அதாவது அடியேனை ஆளும் பணியும் கொண்டான். ஆட்கொள்ளுதல், ஆட்கொள்ளுதல், பணிகொள்ளுதல் ஆகிய ரெண்டும். அடியேன்னா நான், அடிமையாகிய நான் அப்படின்னு அர்த்தம். அடிமையாகிய நான் அடியேனை ஆட்கொண்டான். ஆட்கொண்டான்னா என்ன? முதல் விஷயம் ஆளாக கொள்ளுதல் அப்படின்னா அக்செப்டன்ஸ். ஃபர்ஸ்ட்ல அக்செப்டன்ஸ். ஓகே, யூ ஆர் எம்ப்ளாய்டு அப்படின்னு சொல்ற மாதிரி நீ என்னுடைய அடியார் ஆகிவிட்டாய் அப்படின்னு சொல்றது. அதுதான் ஆட்கொள்ளல். ஆட்கொண்ட பிறகு என்ன செய்வார்? எம்ப்ளாயி ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு நீங்க டியூட்டிஸ் கொடுக்கணும். என்னென்ன ஒர்க்குன்னு பிரிச்சு கொடுக்கணும். அதுதான் பணி கொள்ளுதல். இத வைணவ மரபு எப்படி சொல்லும்னா சேஷத்துவ பாரதந்திரியம் அப்படிங்கிற பேர்ல சொல்லும். சேஷத்துவம்னா அடிமைப்படுதல், பாரதந்திரியம்னா அப்படி ஒரு இறைவனுக்கு அடிப்பட்டு, அதாவது அடிமைப்பட்டு இருத்தல், அதனுடைய நடைமுறைகள். அது இரண்டு. ஒன்று என்ன? ஆட்கொளல். இவன் நமக்குரியவன் என சேஷத்துவத்தில் நிறுத்துகை அப்படின்னு பெரியவாச்சாம்பிள்ளை சொல்லுவார். அதாவது இறைவன் டிசைட் பண்றான், ஓகே இவன் நம்மாளு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி, ரைட்டுப்பா நான் உன்னை அடிமையை ஏத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு டிக்ளரேஷன் விடுறான். அதுதான் முதல் இது. அப்புறம் ரெண்டாவது, நீ அடிமை ஆகிட்டதுனால, அவர்கிட்ட நீ ஒர்க் பண்றதுனால அவர் என்ன சொல்றாரோ அந்த பணியை செய்ய வேண்டும். அதுதான் ரெண்டாவது கைங்கரியம். அதான் பிரபத்தின்னு சொல்றது. கைங்கரியம், நீ எந்த சேவை உனக்கு ஒதுக்கப்படுகிறதோ, எந்த பணி உனக்கானதாக நியமிக்கப்படுகிறதோ அந்த பணியை செய்தல். அப்போ இறைவன் நம்மளை ஆட்கொள்ளல் மட்டுமில்லை, ஆட்கொண்ட பிறகு நமக்கு ஒரு பணியை கொடுப்பான். ஆகவேதான் இவர் எடுத்த உடனே அந்த அந்த வார்த்தையை சொல்லிடுறாரு, அடியேனை ஆளும் பணியும் கொண்டான். அப்படின்னா என்னை அடிமையென ஏற்றுக்கொண்டு எனக்கான பணியை செய்யும்படி செய்தான், ஒதுக்கி கொடுத்தான். அப்படி செய்தவன் யாரு? விண்ட நிசாசரரை. நிஷாசரர் அப்படின்னு வடமொழியில சொல்றது. அப்படின்னா எதிர்போக்கில் வாழ்க்கையை நடத்துபவர்கள். நிஷாச, அதாவது அது எப்படின்னா நாம எதையெல்லாம் டோன்ட் ஒதுக்கி வைக்கிறோமோ அப்படி வாழக்கூடியவர்கள். அதை தமிழ்ல நிசாசரர்னு இவர் தமிழ் படுத்துறாரு. விண்ட அப்படின்னா பிரிந்து நிற்கிற அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு எதிராக நிற்கிறன்னு அர்த்தம். தனக்கு எதிராக மாறுபட்டு நிற்கிற அசுரரை தோளும் தலையும் துணிவு எய்த. இந்த இடத்துல துணிவு அப்படிங்கிறது துண்டித்தல்ங்கிற பொருள். துணிவுனா துணித்தல், அதாவது துண்டாக்குதல்னு அர்த்தம். தனக்கு மாறுபட்டு நின்ற அசுரர்களை தோளையும் தலையையும் துண்டித்து போகுமாறு சுடு வெஞ்சிலை வாய்ச்சரம் துறந்தான். சுடு அப்படின்னா இந்த இடத்துல அப்படியே கனல் போல வரக்கூடிய வெஞ்சிலை, கடல் போல் அன்புகளை செலுத்தக்கூடிய வலிமை மிக்க சிலை, அதாவது வில், அதை அதன் வழியாக, வாய்னா வழியாக, தனது கடுமையான வலிமை மிக்க வில்லினால் அம்பினை துறந்து, சரம் துறந்தான், அம்பினை துறந்து அவர்களது தோளும் தலையும் துண்டுபடும்படி எய்தான். அப்படி செய்தான்னு அர்த்தம். வேளும் சேயும் அணையாரும், அப்படி செய்தவன் அவன்தான் என்னை பணி கொண்டான். கடுவெஞ்சிலை வாய்ச்சரம் துறந்தான் தான் ஆளும் பணியும் கொண்டான் என்னை. அப்படிப்பட்டவன் எங்க இருக்கான்?
வேளும் சேயும். வேள் அப்படின்னா ஆஹ், மன்மதனை குறிக்கக்கூடிய சொல் அது. இந்திரனுக்கும் உண்டு. ஆனா பொதுவாக வேள்ங்கிறது மன்மதனை குறிக்கக்கூடியது. பழைய ஆட்கள்லாம் பாதாள பைரவியில ஒரு பாட்டு கேட்டிருக்கலாம். மதவேள் கனையால் மயக்கும் மருந்து தருவேன் அப்படின்னு சொல்லி லாலலு லாலலுன்னு ஒரு ஹம்மிங் வரும். அப்புறம் குஷி படத்துல அதே ஹம்மிங்கை தூக்கி போட்டுக்கிட்டாங்க. அதனுடைய முதல் ஹம்மிங் பாதாள பைரவியில தான், அந்த ஒரிஜினல் வெர்ஷன். மதவேள் கனையால் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு. திடீர்னு ஒரு குரங்க ஒரு இதுல போட்டு ஒரு கூடைக்குள்ள வச்சு ஒரு குமரியாக மாத்திருவார் அந்த மந்திரவாதி ரங்காராவ். அந்த குரங்கு பெண் வந்து டான்ஸ் ஆடி பாடுற பாட்டு அது. ஸோ அந்த அப்பவே மதவேள் கனையால் மயக்கும் மருந்து தருவேன் அப்படிதான் அந்த பாட்டு ஆரம்பிக்கும். ஸோ அந்த மதவேள்ங்கிறது மன்மதனை குறிக்கக்கூடியது. அப்படி மன்மதன் போல் அழகு பொருந்தியவர்களும் சேயும் அணையார்னா அதை போன்றவர்கள்னு அர்த்தம். அணையார் அதை ஒத்தன்னு அர்த்தம். மன்மதனையும் சேயன் அப்படின்னா சேயோன் எனப்படும் முருகன். முருகன் தான் நம்ம மரபிலேயே இளைஞனும் அழகனும் ஆனவன். ஆகவே அதை போல முருகனைப் போலவும் மன்மதனைப் போலவும் அழகுடைய ஆண்களும் வேல் கனார், வேலை போன்ற கண்ணுடையவர்கள். அவங்க யாரு? பெண்கள். பயில் வீதி, அழகிய கண்களை உடைய பெண்களும் முருகனையும் மன்மதனையும் ஒத்த அழகுடைய ஆண்களும் பயில் அப்படின்னா நடமாடக்கூடிய, யூஸ்டு டு அப்படிங்கிறது தான் தமிழ்ல பயில்தல்னு பேர். பழக்கப்படுத்தி கொள்ளுதல். அவங்க அப்படி தெருவில் அப்படி நடந்து போற வீதியாக அது இருக்கு. எந்த ஊர்ல அந்த வீதி இருக்கு? நாளும் விழவின் ஒலி ஓவா நரையூர் நின்ற நம்பியே. ஒவ்வொரு நாளும் விழாவினுடைய ஒலி ஓவா அப்படின்னா ஓயாத, குறையாத. விழாவின் ஒலி தினசரி. அப்ப அந்த ஊர்ல நரையூர்ல தினசரி திருவிழாவா இருக்கு. மன்மதனையும் முருகனையும் ஒத்த ஆண்களும் வேல் போன்ற கண்களுடைய பெண்களும் நடமாடிக்கொண்டிருக்கும் வீதியும் எப்போதும் விழாவின் ஒலி கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய, ஓயாத விழாவின் ஒலி நிகழக்கூடிய நரையூரின் பால் அந்த நம்பி இருக்கிறான், என்னுடைய தலைவன் இருக்கிறான். முனியாய் வந்து பரசுராம அவதாரத்தை சொல்றார். ஏன்னா அவதாரத்திலேயே முனிவராக அவதாரம் எடுக்கிறது பரசுராமர் தான். சோ பரசுராமராக வந்துங்கிறது தான் முனியாய் வந்து. மூவெழுகால், மூஏழு கால், கால்னா தலைமுறைன்னு அர்த்தம். மூவேழு, மூவேழு 21, 21 தலைமுறை முடிசேர் மன்னர் உடல் துணிய. 21 தலைமுறை மன்னர்களை துண்டாக்கி போட்டான் பரசுராமன். அவங்க அப்பாவை ஜமதக்னி முனிவரை வந்து கார்த்தவீரியார்ஜுனன் கொல்றாங்கிறதுனால அந்த சபதத்துல அவன் வந்து க்ஷத்ரிய வம்சம் 21 தலைமுறைக்கு நான் வந்து அதை இல்லாமல் ஆக்குவேன்னு சொல்லி அவன் தனது மழு ஆயுதத்தால் அவங்க எல்லாரையும் கொல்றான். அததான் இந்த இடத்துல சொல்றாரு. மூவெழுகால் முடிசேர் மன்னர் உடல் துணிய. எப்படி துணித்தான்? துணிய அப்படின்னா துண்டாக்க. தனிவாய் மழுவின் படை ஆண்ட. தனிவாய் மழு, தனி வாய்னா தனித்த திறமுடைய, தனித்த அடையாளமுடையன்னு அர்த்தம். அது அந்த சாதாரண மழு இல்ல, அது தனிவாய் மழு. மழுனா கோடாரி. கோடாரியத்தான் மழுன்னு சொல்றது தமிழ்ல. இந்த கோடாரி ஒரு தனித்த பவர் உடையது. ஏன்னா அது அவன் கையில மட்டும்தான், பரசுராமன் கையில மட்டும்தான் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும் அது. ஆகவேதான் அந்த வார்த்தையை சொல்றாரு. தனிவாய் மழுவின் படையாண்ட. படையாண்டனா அதை ஒரு படைக்கலமாக கொண்டு செய்த. என்ன செய்தார்? மூவெழுகால் முடிசேர் மன்னர் உடல் துணிய. மன்னராக ஆன 21 தலைமுறை ஆட்களை இல்லாம ஆக்கினார். அப்படிப்பட்ட தாரார் தோழான். தார் ஆர், தார்னா மாலை, ஆர்னா அடர்ந்த. தார் ஆர் தோளான், அடர்ந்த மாலையை உடைய தோள் உடையவன். வார் புறவில், வார்னா அகன்றன்னு அர்த்தம். புறவில்னா புறச்சோலை. அந்த இதுக்கு வெளியே இருக்கிற சோலை, கோட்டைக்கு வெளியே இருக்கிற சோலை புறச்சோலை என்று சொல்லப்படும். அகன்ற புறச்சோலையில் பனிசேர் முல்லை பல் அரும்ப. அதாவது இந்த வெளியில இருக்கிற திருநறையூர்ல வெளியில இருக்கிற சோலைகள்ல
முல்லைப்பூ பூக்கிறது. அந்த பூ எப்படி இருக்குன்னா, இளம் பெண்களின் பற்களை போல அந்த முல்லைப்பூ பூத்து இருக்கிறது. இளம் பெண்களின் பல் வரிசை போல இருக்கு. அதான் பனிசேர் முல்லை பல்லரும்ப பானல் ஒருபால் கண் காட்ட. பானல் அப்படிங்கிறது கருங்குவளை, கருங்குவளை மலர். ஒரு பால் அப்படின்னா ஒரு பக்கமாக, அப்படி கருங்குவளை பூ பூத்து அப்படி ஒரு பக்கம் அப்படி சாஞ்சி இருக்கு. அது எப்படி இருக்கு, ஒரு அழகிய பெண் கண் அப்படி ஒரு பக்கம் காட்டுற மாதிரி இருக்கான். அந்த பானல் எனப்படும் கருங்குவளை மலர் அப்படி பூத்து ஒரு பக்கமாக சாய்ந்து இருப்பது, அப்படி ஒரு இளம்பெண் கண்ணை ஒரு பக்கமா காட்டுற மாதிரி இருக்கான். பானல் ஒருபால் கண்காட்ட நனிசேர் கமலம். நனினா அழகு, அழகு பொருந்திய தாமரை. கமலம்னா தாமரை. நனிசேர் கமலம் அழகு சேர், அழகு பொருந்திய தாமரை முகம் காட்டும். அங்க இருக்கிற அழகிய பெண்களின் முகத்தை ஒத்து அந்த தாமரை இருக்கிறது. அந்த ஊர்ல இருக்கிற அப்போ அவர் ஊர் அழக சொல்லும் போது அங்க இருக்கும் பெண்களின் அழக சொல்றாரா, அங்க இருக்கிற சோலையின் அழக சொல்றாரா? ரெண்டுக்கும் பொருந்தி வர்ற மாதிரி அப்படி சொல்லிடுறாரு. பனிசேர் முல்லை பல்லரும்ப பானல் ஒருபால் கண்காட்ட நனிசேர் கமலம் முகம் காட்டும் நரையூர் நின்ற நம்பியே. சோலையின் அழகும் பெண்களின் அழகும் ஒரு சேரச் சொல்லப்பட்ட வரிகள். தெள்ளார் கடல்வாய். தெள் ஆர், தெள்ளிய, அதான் தெள். ஆர் அடர்ந்த கடல், ஆழமான கடல்ங்கிறது தான் இங்க அடர்ந்த கடல்ங்கிற பொருள் ஆர்கடல்னு வருது. ஆர்கடல் என்றால் அந்த இடத்துல அடர்த்திங்கிறது இங்க ஆழத்தை குறிக்கக்கூடியதாக வருகிறது. தெளிந்த ஆழமுடைய கடல். கடல் வாய், வாய்னா இடத்தில்னு அர்த்தம். கடல் இடத்தில், கடலில் அப்படின்னு பொருள். வீதியின் வாய் அப்படின்னு எழுதுவாங்க. வீதிவாய் படலும் விம்மி விம்மி அப்படின்னு பாட்டு வருது நமக்கு. வீதிவாய்னா தெருவில்னு அர்த்தம். அதே மாதிரி இங்க தெள்ளார் கடல்வாய்னா தெளிந்த ஆழமான கடலில் விடவாய் சினவாள் அரவில். விடவாய், விஷம்ங்கிறது தான் விடம் அப்படின்னு தமிழ்ல வருது. சோ விஷம் என்பது விடம் எனப்பட்டது. விடவாய் விஷம் பொருந்திய வாய், அதை உடைய சின வாழ் அரவு. சினம்னா இந்த இடத்துல அதை பார்க்கும்போது அது கோபமா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். அவ்வளவு சினம் உள்ளது. பாம்பு கொத்தும் போது அந்த சீரல், அந்த வேகமெல்லாம் அதனுடைய சினத்திற்கு உதாரணம். நன்கு, அதாவது அதை அப்படி சீறிக்கொண்டு படமெடுத்து விஷமாகிய பற்களை தாங்கி கொண்டு அந்த அரவு இருக்கிறது. அந்த அரவில், அரவுனா பாம்பு, அந்த அரவில் துயில் அமர்ந்து. நல்ல வார்த்தையை கவனிங்க, துயின்று இல்ல, துயில் அமர்ந்து. அமர்ந்துனா என்ன பொருள்? முதல்ல சாதாரண பொருள் உட்கார்ந்திருத்தல், சிட்டிங் அப்படின்னு. இன்னொரு பொருள் அமர்ந்து அப்படின்னா நீங்க பீயிங் அப்படின்னு அர்த்தம், இருத்தல் அப்படின்னு அர்த்தம். இந்த அமர்ந்திருந்தான், அவ வந்து அறிவில் உணர்ந்து அமர்ந்திருந்தான் அப்படின்னா அதை உணர்ந்து நிறைந்து அதுவாகவே இருந்தான்னு அர்த்தம். அப்ப இங்க துயில் அமர்ந்துனா அவன் துயிலில் இருப்பதாக இருக்கிறானே தவிர அவன் துயிலவில்லை. துயில் எனும் கோலத்தில் அமர்ந்திருக்கிறான், அந்த கோலம் கொண்டு அமைந்திருக்கிறானே தவிர அவன் துயிலவில்லை. ஆகவேதான் அந்த துயிலுக்கு பேரு அறிதுயில்னு சொல்லப்படுவது. துயிலும் போது நமக்கு நம்ம சுத்தி என்ன நடக்குது நம்ம அறிய முடியாது. ஆனா அவன் தூங்குவது, அவன் அறிந்து தூங்குபவன். ஆகவேதான் அறிதுயில் என்று சொல்லப்படுவது. சோ அதைத்தான் இங்க இவர் எப்படி சொல்றாரு, அரவில் துயில் அமர்ந்து. அப்படி அமர்ந்தவன் தான் துள்ளாவரு மான்விழ வாளி துறந்தான். வாளினா அம்பு. துள்ளாவரு துள்ளி கொண்டு வருகிறன்னு அர்த்தம். துள்ளி கொண்டு வருகிற மான் விழும்படியாக அம்பினை விட்டவன் யாரு? அவன்தான் தெள்ளார் கடல்வாய் விடவாய் சினவாள் அரவில் துயிலமர்ந்திருப்பவன். அங்கு பார்க்கடலில் நாராயணனாக இருப்பவன் தான் இங்க ராமனாக வந்து மாரீசன் மாயமானாக வரும்போது அந்த மாயமான் விழுமாறு அம்பை விட்டவன். அவனேதான் மாவலியிடம் மண் இறந்தான். மாவலியிடம், மண்ணுனா இடம், எனக்கு 3 அடி நிலம் தருவாயான்னு போய் கேட்டு நின்னவனும் அவன்தான். இறந்தான் மாவலி மண்.
அப்படி அதாவது இத்தனையும் செய்த இறைவன் இருக்கான். எங்க இருக்கான்? புல் ஆர் புறவில் பூங்காவி புலன்கொள் மாதர் கண்காட்ட நல் ஆர் கமலம் முகம் காட்டும் நரையூர் நின்ற நம்பியே. அவன் நரையூர்ல தான் ஏன் நிற்கான். யாரு? இப்படி பார்க்கடலில் நாராயணனாக இருப்பவனும் ஆஹ், மானை வீழ்த்திய மாயமானை வீழ்த்திய ராமனாக வந்தவனும் மாவலியிடம் மண் கேட்டு இறந்து நின்றவனுமான தெய்வம் நரையூரில் இருக்கும் நம்பிதான். நரையூர் எப்படிப்பட்ட ஊர்? புல் ஆர் புறவு. புல்லுனா பறவை இனங்கள், ஆர்னா ஏற்கனவே சொன்னோம், நெருங்கிய அடர்ந்த நிறைய பறவைகள் இருக்கக்கூடிய சோலை. புறவில் அப்படின்னா புறச்சோலை, ஏற்கனவே பார்த்தோம். இது பறவை கூட்டங்கள் நிறைந்த அந்த சோலைகள்ல புலன்கொள் மாதர் கண் காட்ட. புலன்கொள் மாதர், புலன்கள் அழகாக அமைந்த பெண் அப்படின்னு அர்த்தம். புலன்கொள் மாதர். புலன்கள்னா என்ன? கண்ணு, மூக்கு, வாய், இது உடல், தோல், இது எல்லாமே நன்கு திருத்தமாக அமைந்த புலன்கொள் மாதர். எந்த குறையும் சொல்ல முடியாதபடி அழகுற அமைந்த பெண்கள். அந்த பெண்களின் கண் காட்ட, அந்த பெண்களின் கண்ணை காட்டுகிறது எது? பூங்காவி. புல்லார் புறவில் பூங்காவி புலன்கொள் மாதர் கண் காட்ட. புலன்கொள் மாதர் அழகிய தோற்றத்தை உடைய, அழகிய உறுப்புகளை உடைய பெண்களின் கண்ணை காட்டுகிறது. காட்டுகிறதுனா கண்ணை குறிப்பிடுகிறது. எது? பூங்காவி. பூங்காவின்னா என்ன? செங்கழு நீர் பூ. செங்கழு நீர் அது அந்த செங்கழு நீர் ஓடைன்னு சொல்றது. சிறிய ஓடைகள்ல வரக்கூடிய ஒரு சின்ன மலர் தான் செங்கழு நீர். இந்த செங்கழு நீர் பூன்னு சொல்றது இப்ப தமிழ்நாட்டுல ரொம்ப குறைஞ்சு போச்சு அது. அந்த செங்கழு நீர் பூவை பாத்தீங்கன்னா அழகிய பெண்களினுடைய கண்களை அது காட்டுவது போல இருக்கிறது. அந்த பெண்களின் கண்களை ஒத்து இருக்கிறது. அதுலயே பெரிய பெரிய குளங்கள் இருக்கு. அந்த குளங்கள்ல தாமரை பூத்திருக்கு. நல் ஆர் கமலம். நல்லுனா செறிவுன்னு அர்த்தம். அந்த இதழ்கள்லாம் அப்படி அடர்த்தியா இருக்கு. ஏன்னா நல்ல நீர் வளம், செழிப்பு. அந்த செழிப்பினால் தாமரை இதழ்கள்லாம் நிறைய அப்படி அடர்ந்து இருக்கு. அப்படி அடர்ந்த தாமரை வந்து அங்க இருக்கிற பெண்களின் முகத்தை காட்டக்கூடியதாக இருக்கிறது. போன பாட்டுல அப்படி இதா சொன்னாரு, இந்த பாட்டுல டைரக்டா சொல்றாரு. பெண்களினுடைய அழகிய பெண்களினுடைய கண்களை அங்க இருக்கக்கூடிய செங்கழு நீர் பூக்கள் காட்டுகின்றன. அங்க இருக்கும் பெண்களின் முகத்தை இங்க இந்த இது காட்டுகிறது. அழகிய தாமரை மலர் காட்டுகிறது. அவ்வளவு செழிப்பு மிக்க அந்த நரையூரில் தான் நம்பி இருக்கிறான். ஒளிந்து கொண்டு வெண்ணெய் உண்டான் என்று. அதுதான் ஒளியா வெண்ணெய் உண்டான் என்று. ஒளியானா ஒளிந்து கொண்டு, ஒளிய வெண்ணெய் உண்டான் அப்படின்னு என்ன அர்த்தம்? திருட்டுத்தனமா தின்னு இருக்கான், அதுதான் அர்த்தம். திருட்டுத்தனமாக வெண்ணெயை சாப்பிட்டிருக்கான் என்று. அந்த காரணத்திற்காக ஆய்ச்சி யாரு? யசோதை. ஆய்ச்சி யாரு? யசோதை. என்ன செய்யறா? உரலோடு ஒன் கயிற்றால் விழியா. இந்த இடத்துல விழியானா கோபித்தல், அது தெரி விழித்தல்னு இன்னைக்கு மலையாளத்துல சொல்லுவாங்க. கோபத்துல திட்டுறது. என்ன செய்யறா? இவன் ஒளிய வெண்ணெய் உண்டான் என்று, திருட்டுத்தனமாக வெண்ணெயெல்லாம் திருடி தின்னுட்டான்னு ஆய்ச்சி விழியா, வெளிய அப்படின்னா திட்டிக் கொண்டு, ஒன் கயிற்றால், ஒன்னுனா இந்த இடத்துல மூணு சுழியின் அழகிய அழகிய தாம்பு கயிற்றால் உரலோடு ஆர்க்க, உரலோடு சேர்த்து கட்ட ஆப்பு உண்டு, கட்டுண்டு. அப்ப எப்படி வாசிக்கணும்? ஒளிய வெண்ணெய் உண்டான் என்று ஆய்ச்சி விழிய ஒன் கயிற்றால் உரலோடு ஆர்க்க ஆர்ப்புண்டு. அந்த வார்த்தையை கவனிங்க. அப்படியே தமிழ் படுத்தணும்னா ஆர்க்க ஆப்புண்டு. அவள் கட்ட இவன் கட்டுண்டு. அந்த வார்த்தையை கவனிங்க. அவ கட்டுனான்னு அவர் முடிக்கல. அவ கட்டுனா, இவ அவனை கட்ட முடியுமா? அது பரம்பொருள் குழந்தை வடிவில் வந்திருக்கு. அவ யாரு? ஒரு ஆய்ச்சி. அவள் இவனை கோவித்து கட்டுகிறாள்.
தெய்வத்தை கட்டிட முடியுமா? ஆனா அவ கட்டுறா. எப்படி அவளால கட்ட முடிஞ்சது? ஏன்னா இவன் கட்டுப்படுவதற்கு சம்மதம் கொடுத்துட்டான். அதாவது இவர் அக்ரி பண்ணிக்கிட்டார் அத. இல்லைன்னா நீங்க அவரை அரெஸ்ட் பண்ண முடியாது. அவரே வந்து சரண்டர் ஆன மாதிரி இந்த இந்த 80கள்ல வந்த படங்கள்ல எல்லாம் கிளைமாக்ஸ்ல ஹீரோ வந்து இந்த 2 கையும் முன்னாடி நீட்டுவார். இன்ஸ்பெக்டர் என்னை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு. அத மாதிரி இவரே வந்து ஆப்புண்டு. அவரே வந்து ஏற்றுக்கொள்ளுகிறார் கட்டுவதை. ஆகவே அவள் கட்ட இவன் கட்டுண்டான். அவள் கட்டியதாக பொருள் அல்ல. அவள் கட்ட முயற்சிக்கிறாள். அவள் கட்டுவதை இவன் ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆகவேதான் கட்ட கட்டுண்டு. அவள் கட்ட இவன் கட்டுண்டுன்னு பொருள் வருது. இதாவது பரவாயில்ல, சரிப்பா, ஏதோ கட்டுப்பட்டு அவ அன்புக்கு கட்டுப்பட்டு நீ அவள் கட்டுறதுக்கும் கட்டுப்பட்டுட்ட. அதுக்கப்புறம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வேற பண்றான். விம்மி அழுதான். இந்த கட்டுனதுனால அவருக்கு வருத்தம் வந்துருச்சான். அப்படியே அவ அம்மா திட்டான்னு அவருக்கு ஒரு வருத்தமா, அதுக்காக ஒரு விம்மி வேற அழுதுருக்காரு. சும்மா அழல, விம்மி அழுதுருக்கான். ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கான். ஒளிய வெண்ணெய் உண்டானென்று உரலோடு ஆய்ச்சி ஒன்கயிற்றால் வெளியா ஆர்க்க ஆப்புண்டு விம்மி அழுதான். அப்படி அழுதுருக்கான். மென் மலர் மேல் களிய, களியானா களிய, கழித்து மெல்லிய மலர்கள் மேல் மிக மகிழ்ச்சியுடன் விளையாடிக் கொண்டு கழித்து கொண்டு வண்டு கள் உண்ண, வண்டு வந்து அந்த பூவில் இருக்கும் மதுவை உண்ண, காமர் தென்றல், காமர்னா அனைவராலும் விரும்பப்படுகிற தென்றல், அலர் தூற்ற, அலர்னா மலர் இதழ்களுக்கும் அலர்ன்னு தான் பேரு, வம்பு பேசுறதுக்கும் அலர்ன்னு தான் பேரு. அவர்கள் அலர் தூற்றுவார் என்ன அப்படின்னா, என்னை பத்தி வம்பு பேசுவாங்க, பழிச்சொல் அப்படின்னு அர்த்தம். ஆனா இந்த இடத்துல அலர்ங்கிறது மலர சொல்லக்கூடிய வார்த்தை. அப்படி விரும்பத்தக்க தென்றல் அப்படி மலர் இதழ்களை கொண்டு வந்து அப்படியே வீசுகிறது. நளிர்வாய் முல்லை, நளிர்னா குளிர்ந்த, அதாவது குளிருக்கும் நளிருக்கும் என்ன டிஃபரன்ஸ்? குளிர்னா நடுங்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடியது குளிர். நளிர் அப்படின்னா மெல்லிய குளிர். அப்படி ஏசிய ஒரு 25 26ல வச்சு உட்கார்ந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நாம் அனுபவிக்கத்தக்க நல்ல குளிருக்குத்தான் நளிர் அப்படின்னு பேரு. ஸோ நளிர்வாய் முல்லை, அப்படி குளிர்ந்த முல்லைப்பூ. இந்த பூக்கள்ல இருக்கிற குளிர்ச்சியை நீங்க இப்படி கன்னத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா தெரியும். அதை போல் குளிர்ச்சி கொண்ட முல்லை, முறுவலிக்கும் முல்லை மலர்ந்திருப்பது ஒரு புன்முறுவல் பூத்ததை போல இருக்கான். ஆகவேதான் முல்லை முறுவலிக்கும்னு ஒரு வார்த்தையை போடுறார். இந்த பாட்டுல பல விஷயங்கள் இருக்கு. என்னன்னா, இந்த பாட்டுக்கு ஒரு கதை இருக்கு. வைணவ சம்பிரதாயத்துல இதுக்கு ஒரு கதை இருக்கு. வங்கிபுரத்து நம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஷ்யர் இருக்காரு ராமானுஜருக்கு, உடையவருக்கு. அவர் ராமானுஜர்கிட்ட வந்து ரொம்ப நாளா ஒரு விஷயம் கேட்கிறார். அதாவது என்னன்னா, இப்போ இறைவனுக்கு நீங்க திருப்பதியில நடக்குது இந்த சம்பவம். ஆமா, திருமலைன்னு தான் நினைக்கிறேன். திருமலையா திருவரங்கமா? திருமலைன்னு தான் ஞாபகம். சரி, அப்படி நடக்குது. அங்க என்னன்னா, இறைவனுக்கு திருவாராதனம்னா அவனுக்கு நைவேத்தியம் பண்றது, அவனுக்கு உணவுப் பொருட்களை படைத்தல். அதற்கு தனியா மந்திரோபதேசம் எடுத்து அவர்கள்தான் இறைவனுக்கு உணவை படைக்க வேண்டும். வைணவ சம்பிரதாயத்துல அது ஒண்ணு உண்டு. இப்ப சிவனுக்கெல்லாம் நீங்க சமையல் நைவேத்தியம் பண்ணீங்கன்னா எல்லாரும் பார்க்கும்போது நைவேத்தியம் பண்ணலாம். ஆனா வைணவத்துல மட்டும் அந்த உபதேசம் எடுத்துக்கொண்டவர்கள், அந்த ஆட்கள் மட்டும்தான் திரை போட்டு பெருமாளுக்கு திருவாராதனம் செய்ய வேண்டும். திருவாராதனம் என்றால் அவருக்கு உணவு படைத்தல், அமுது செய்வித்தல் அப்படின்னு தமிழ்ல சொல்றது. திருவமுது செய்வித்தல், திருவாராதனம். அதை செய்வதற்கு எனக்கு நீங்க மந்திரோபதேசம் பண்ணுங்க அப்படின்னு உடையவர்கிட்ட யாரு கேட்கிறா? இந்த வங்கியோரத்தை நம்பி கேட்டுக்கிட்டே இருக்காரு. இவரும் சரி வாங்க அடுத்து பண்ணிடுவோம், நெக்ஸ்ட் இதுல பண்ணிடலாம் அப்படின்னு டியூ கொடுத்துக்கிட்டே இருக்காரு ராமானுஜர். அப்போ கூரத்தாழ்வானும் அனுமந்தாசர்னு சொல்லப்படுகிற இன்னொரு சிஷ்யரும் வந்து இவர்கிட்ட உட்கார்ந்துருக்கும் போது அவங்க 2 பேருக்கும் திருவாராதன மந்திரத்தை சொல்லிட்டார். அவங்க வந்து கேட்டு இப்படி ஒரு சுவாரஸ்யத்துல அவங்களுக்கு சொல்லிட்டார். சொல்லி முடிக்க போகும்போதுதான் வங்கிபுரத்தை நம்பி வர்றதை பாக்குறாரு. ஆஹா, இவ்வளவு நாளா இவரை கேட்டுக்கிட்டே இருந்தாரே, இவனுக்கு சொல்லாம நம்ம இவங்களுக்கு சொல்லும் போது இவன் ஞாபகம் வராம போயிருச்சே. சே, அவன் எவ்வளவு முறை வந்து கேட்டான் நம்மள்ட்ட, இப்படி பண்ணிட்டோமே, இவன் இப்ப வந்தான்னா
இவங்களுக்கு திருவாராதன மந்திரத்தை நான் உபதேசிச்சேன்னு தெரிஞ்சா என்னை அவன் என்ன நினைப்பான், அவன் எவ்வளவு வருத்தப்படுவான் நினைச்சு இவர் பயம் வந்துருச்சு இவருக்கு. பயந்துட்டார். ஐயோ இப்படி பண்ணிட்டோமே, இவனை எப்படி ஃபேஸ் பண்ண போறோம், இந்த அவன் வந்து கேட்பானே, எப்படி ஃபேஸ் பண்ண போறோம்னு ஒரு பதட்டம் வந்துருச்சு. அப்போ வங்கியபுரத்தை நம்பியை சமாளிக்கிறதுக்காக, சமாதானம் சொல்றதுக்காக இந்த பாட்டு எடுத்து விடுறாரு ராமானுஜர். எப்பா இதுல ஒரு இடம் வருது பாரு, இவள் ஆர்க்க அவன் கட்டுண்டு இருந்தான்னு ஒரு இடம் வருது. கட்டுண்டு இருந்தது கூட பரவாயில்ல, விம்மி அழுதான்னு வேற வருது. இவனுக்கு என்ன துயர் வந்துரும், இவன் அனைத்தையும் கடந்தவனாச்சே, இவனை வந்து ஒருத்தி பயமுறுத்திட முடியுமா? ஒரு ஆய்ச்சி, அதுவும் ஒரு தாம்பு கயிறு, முள நீளம் கூட இல்லாத தாம்பு கயிறை வச்சுக்கிட்டு ஒரு ஆய்ச்சி ஒரு பரதெய்வத்தை பயமுறுத்திட முடியுமா? இவன் இப்படி கட்டுண்டு கிடக்கும்படியாக ஆயிர முடியுமா? இவன் அப்படி பயந்து, அவளுக்கு பயந்து வேற அழுதானே அவ திட்டினதுக்கு. அப்படிலாம் பயப்படுவானான்னு நான் நினைச்சேன். ஆனா இப்ப இவங்களுக்கு சொல்லும் போது உன்னைய பார்த்தேன், நான் பயந்துட்டேன், எப்படிடா இவனை ஃபேஸ் பண்ண போறோம்னு. அது உன் அன்புனால நான் பயந்தது. இவ்வளவு நாள் வந்து கேட்டானே உனக்கு சொல்ல முடியலையேங்கிற பயம். இப்ப எனக்கு புரியுது யசோதை கிட்ட கண்ணன் எப்படி பயந்திருப்பான்னு அப்படின்னு சொன்ன உடனே வங்கியபுர தம்பி மகிழ்ச்சி ஆயிட்டாராம். அப்புறமா சொல்லியாருன்னு வைங்க மந்திரத்தை. ஆனா அந்த மொமெண்ட்ல இந்த பாட்டை அப்படி தூக்கி முன்னாடி வச்சு வங்கியபுரத்தை நம்பியும் சமாதானப்படுத்தி ஒரு விஷயத்தையும் சொல்லி அப்படி அத அது என்ன சொல்றது, அந்த அந்த மொமெண்ட்ல அந்த சிச்சுவேஷனை மேனேஜ் பண்ணதுல இந்த பாட்டுக்கு ஒரு இடம் வந்துருச்சு. அடுத்த வரியில திருமங்கை மன்னர் ஒரு சேட்டையை பண்றாரு. களிக்கும் வண்டு கள் உண்ண. களிக்கும் வண்டு எதில் கழிக்கிறது? மென்மலர் மேல். உலக விஷயங்களை மென்மலர்னு சொல்லுங்க. அதில் கழித்த கழிக்கும்னா அப்படியே அதுல திளைக்கும், அதுல மகிழ்ந்து ஆடும். உலக விஷயங்களில் மகிழ்ந்து ஆடும் வண்டு அதில் இருக்கும் கல்லை உண்கிறது. அப்படி உண்ணும் போது காமர் தென்றல் அலர் தூற்ற. எல்லோராலும் விரும்பத்தக்க தென்றல் என்பது இறைவனது எண்ணம். அதை சுத்தி இருக்கிற உலகம் இருக்கு இல்லையா, இந்த பிற விஷயங்கள் எல்லாம் இவனை பார்த்து என்ன சொல்லுது? அலர் தூற்ற. டேய் இப்படியாடா வெறுமன புல இன்பங்களையே அனுபவிச்சுட்டு இருப்ப, இதெல்லாம் பார்க்க நல்லாவாடா இருக்கு அப்படின்னு கேட்கும். அப்படி கேட்கும்போது இதுல பட்டுட்டு தான் அவன் திரும்பி வருவான் என்று உணர்ந்து இறைவனது அடியார்கள் இப்படி ஒருத்தன் வந்து இந்த புலனின்பத்துல விழுந்து கிடக்கிறத பார்த்து அனுபவி அனுபவி திரும்பி தன்னால வருவ நீ அப்படின்னு ஒரு 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 புன்னகையில ஆடுப்பா, எல்லாம் இப்ப அப்படிதான்ப்பா இருக்கும். இப்ப வயசானவங்க சொல்லுவாங்க தெரியுமா, நடத்துப்பா இப்ப அப்படிதான் இருக்கும். ஒரு ஒரு சின்ன ஸ்மைலோட அதை சொல்றாங்க இல்லையா, அத மாதிரி அவங்க அடியவர்கள் சொல்லுவாங்களாம். அதுதான் நளிர்வாய் முல்லை முறுவலிக்குமா. நளிர்வாய் முல்லை என்பவர் இறைவனது அடியார்கள். இறைவனுக்கிடம் வந்து சேர வேண்டிய ஆன்மா, ஜீவான்மா இப்படி மலர்க்கு மலர் தாவி அதுவே இன்பம் என்று கழித்து கிடப்பதை பார்க்கும்போது பிறரெல்லாம் குறை சொல்லுவாங்க. எப்படி அலையறான் பாரு, எப்படி அனுபவிக்கிறான் பாருன்னு சொல்லும்போது, இது இரண்டையும் பார்த்து இந்த நளிர்வாய் முல்லை முறுவலிக்கும். வம்பு பேசுறியே, உனக்கு எதுக்கு அவன் மேல வம்பு? நீ இறைவன்ட்ட வா, இல்ல போகத்துக்கு போய் விழு. நீ போகத்தையும் விட முடியாம இறைவன்ட்டையும் வர முடியாம நடுவுல கிடந்து இந்த பக்கம் இறைவன் பக்கமும் வரமாட்டேங்கிற, அந்த பக்கம் போகத்துல இருக்கிறவனை பார்த்து வேற திட்டுற, வயிறறிகிற. ஆகவே இந்த அலர்தூற்றும் காமர் தென்றலையும், இந்த பக்கம் வண்டு, களியா வண்டு, அதாவது கழித்து மகிழும் வண்டு, அந்த இன்பத்தை அனுபவிக்கக்கூடியவனையும் பார்த்து இரண்டு பேரையுமே பார்த்து சிரிக்கிறாங்களாம் இவங்க. அப்படி ஒரு பொருள் அதுக்கு ஒரு பெரிய வாச்சான் பிள்ளை சொல்றாரு. வில்லார் விழவில் வடமதுரை விரும்பி, அது வில் விழவு அப்படின்னா தனுர் யாகம்னு ஒண்ணு உண்டு. அது நம்ம இதுல நீளம் படிச்சீங்கன்னாலே தெரியும். அந்த இது கம்சன் வந்து அப்படி ஒரு வில் இதை நடத்துவான், வில் விழவுன்னு பேர் அதுக்கு. அந்த விழா நடத்துறான். அந்த விழாவை சாக்கா வச்சுதான் இவங்களை கூப்பிடுறான், கிருஷ்ணரையும் பலராமரையும். அப்படி வருவாங்க, வரும்போது அவங்கள இல்லாம ஆக்கிடணும்னு பிளான். அப்போ ஊர்ல எல்லாரும் சொல்றாங்க, பா கவனம், அவன் ஏற்கனவே உன் மேல பல அட்டம்ப்டுகளை செய்தவன், இப்ப நீ அவன் ஊருக்கே போறையே, போகாதன்னு சொல்லும்போது கிருஷ்ணன் விரும்பி வரான். இல்ல, என்னைக்கா இருந்தாலும் அவனை நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், நான் வரேன் அப்படின்னு விரும்பி வந்தான்.
ஆகவே அந்த வார்த்தை விரும்பி வடமதுரை வில்லார் விழவில் கலந்து கொண்டான். அவன் விரும்பி போனான். ஆனா அவனை விரும்பாத மல்லர்கள், விரும்பாமல் அடர்த்து, அடர்த்துன்னா அடக்கி, அழித்து அப்படின்னு பொருள். இவன் விரும்பி அங்க விழாவிற்கு போய் இவனை விரும்பாத மல்லர்களை அழித்து கல் ஆர் திரள்தோள் கஞ்சனை, கல் போன்று வலிமை மிக்க திரண்ட தோள்களை உடைய கம்சனை காய்ந்தான். காய்ந்தான்னா கோபத்தில் அழித்தான். அவன் காளியன் மேல் பாய்ந்தான். கம்சனை காய்ந்தான்னா எரிச்சிட்டான்னு அர்த்தம். கோபத்துல அவனை இல்லாமலே ஆக்கிட்டான். காளியன் மேல் பாய்ந்தான். பாய்ந்து காளியன் மேல் நர்த்தனம் ஆடியவன். அவன் எங்க இருக்கான்? நரையூர்ல இருக்கான். நரையூர் எப்படிப்பட்ட ஊர்? சொல் ஆர் சுருதி முறை ஓதி. சொல் ஆர், சொல்லுனாலே வேதம் தான் நம்ம சொல்லியிருக்கோம். சொல் ஆர் சுருதி முறை, வேத சொல்லை ஸ்ருதி முறை மாறாமல், அதன் உச்சரிப்பு முறை மாறாமல் சொல்லக்கூடிய ஓதக்கூடியவர்கள் ஓதி என்ன செய்கிறார்கள்? சோமு செய்யும் தொழிலினோர் சோமயாகம் செய்கிறார்கள். சோமயாகம் உலக நன்மை கருதி செய்யப்படுவது. சோமயாகம் செய்தவர்களுக்கு பேர் தான் சோமயாஜுலு. வாஜபேய யாகம் செய்தவர்களுக்கு பேரு வாஜபேயி. இந்த சோமயாஜுலுன்னு பேர் வைக்கிறாங்களே, அதுக்கு பேரு சோமயாஜுலு. அப்படின்னா சோமயாகம் செய்தவன், ஒரு முறை செய்தவன் சோமயாஜு. லூங்கிறது தெலுங்கு மக்கள் சேர்த்துக்கிட்ட அந்த மரியாதைக்குரிய விகுதி. அது நம்ம அன்னார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இப்ப பாரதிதாசனார் அப்படின்னு சொல்றோம். பாரதிதாசன் ஆர் எனப்படும் மரியாதை விகுதி சேர்க்கப்பட்டு பாரதிதாசனார் ஆகிறாரு. பாரதி ஆர் என்னும் மரியாதை விகுதி சேர்க்கப்பட்டு பாரதியார் ஆகிறாரு. அதே மாதிரி இந்த லூ அப்படிங்கிறது இப்ப அதுக்கு ரூ ஆயிடுச்சு, காரு அப்படின்னு ஆயிடுச்சு. லூ, காரு இதெல்லாம் தெலுங்குல மரியாதைக்குரிய விகுதி. சோமயாஜு, சோமயாஜுலு. அப்ப இந்த சோமயாஜுலு அப்படி சோமயாஜி அப்படின்னா சோமயாகத்தை செய்தவன். வாஜபேயி, வாஜபேய யாகம் செய்தவன். அதுவே நிறைய முறை பண்ணியிருந்தாங்கன்னா பகுங்கிற வார்த்தையை முன்னாடி சேர்ப்பாங்க. பகு சோமயாஜி, பலமுறை சோமயாகம் செய்தவன். பகுவாஜபேயி, பலமுறை வாஜபேய யாகம் செய்தவன். அதனால இந்த இடத்துல சோமு செய்யும்னா சோமயாகத்தை செய்யக்கூடிய தொழிலை உடையவர்கள், அந்தணர்கள். நல்லார் மறையோர், வேதமோதும் நல்லோர், பலர் வாழும். அப்படி சோமயாகம் செய்யக்கூடியவங்க பலர் இருக்கிறாங்க. அவங்களும் எப்படி செய்யறாங்க? அத நல்லார், அவங்க நல்லவங்க. மறையோர், மறையோதும் மரபில் பிறந்தவர்கள். சொல்லார் சுருதி முறை ஓதி செய்யக்கூடியவர்கள். வேதத்தை அதனுடைய சொல் முறை மாறாமல், உச்சரிப்பு முறை ஸ்ருதி மாறாமல் முறையோடு ஓதி செய்யக்கூடியவர்களாக விளங்கும் நல்லவர்களும் மறையோர்களுமானவர்கள் பலர் வசிக்கும் ஊர். ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லப்பா, பலர் இருக்காங்க அந்த ஊர்ல அப்படின்னு அந்த ஊருடைய சிறப்பை சொல்றாரு. வள்ளி கொழுநன் முதலாய மக்களோடு. வள்ளி கொழுநன் யாரு? கொழுநன்னா இந்த இடத்துல கணவன் அர்த்தம். வள்ளி கணவன் முருகன். முருகன் முதலாய மக்களோடு, அவனுக்கு சிவனுடைய மக்கள் விநாயகர், முருகன், இப்படி அவனுடைய பிள்ளைகள் எல்லோரோடும் முக்கனான் வெள்கியோட. வெள்கினா வெட்கி, வெட்கப்பட்டுன்னு அர்த்தம். முக்கனான் சிவன், மூன்று கண்களை உடையவன், அதான் முக்கனான். மூன்று கண்களை உடைய சிவன் வெட்கப்பட்டு ஓடுறான். இந்த சம்பவம் எங்க நடக்குது? விரல் வாணன். விரல்னா திறமை மிக்க, வலிமை மிக்கன்னு அர்த்தம். வலிமையும் திறமையும் கலந்த சொல் தான் விரல்ங்கிறது. பானாசுரன்கிற அசுரன் இருக்கான். அவன் என்ன வரம் வாங்கியிருக்கான் சிவன்ட்ட அப்படின்னா, எனக்கு எதிராக யார் போருக்கு வந்தாலும் நீங்க என் சார்பா போரிடணும். அதுவும் எப்படி போரிடணும்? உங்களுடைய எல்லா குடும்பத்தாருடன் எனக்கு
சப்போர்ட் பண்ணி நீங்க சண்டை போடணும்னு வரம் வாங்கிடலாம். அப்ப கிருஷ்ணன் வந்து கிருஷ்ணனுடைய பேரன் பானாசுரனுடைய பொண்ணை டாவடிக்க அவனை பிடிச்சு வச்சிட கிருஷ்ணன் விடுவிக்க போய் தகராறு ஆகுது. அப்ப பானாசுரனோட யுத்தம் நடக்குது. பானாசுரன் 1000 கரங்கள் உடையவன். அவனுக்கு சப்போர்ட்டா இவர் வராரு, சிவன் வராரு. வர்றதோட மட்டும் இல்லாம அவர் விநாயகர், முருகன் எல்லாரையும் கூட்டிட்டு சண்டைக்கு வராரு. அந்த சண்டையில அவர் தோற்று ஓடி விடுகிறார். அதைத்தான் இங்க சொல்றாங்க. வள்ளி கொழுநன் முதலாய மக்களோடு முக்கனான் வெள்கி ஓட, வெட்கப்பட்டு ஓட, விரல் வாணன், திறமையும் வலிமையும் மிக்க வாணன் பானாசுரன். பா எல்லாம் வா ஆகும் தமிழ்ல, ஏற்கனவே பார்த்திருக்கோம். நீங்க வந்து அதை இதுக்கு போனீங்கன்னு வைங்க, பெங்காலுக்கு போனீங்கன்னா இன்னைக்கும் அவங்க பெங்கால்னு சொல்றாங்க, நம்ம வங்காளம்னு சொல்றோம். அவன் பொங்கலாம்பா, நம்ம வங்காளம்போம். இங்க வகரம், அங்க பகரம். ஸோ இங்க வந்து விரல் வாணன்கிறது பானாசுரன். விரல் வாணன் வியன் தோள், அது வியப்பிற்குரிய தோள். வியன்னா விரிந்தன்னு ஒரு பொருள் உண்டு. வியன் உலகு, விரிந்த உலகுன்னு சொல்றோம் இல்லையா? இங்க வந்து வியன் உலகு, விரிந்த தோல்னா 1000 கரங்கள் உடையவன். ஆக அவன் தோல் எவ்வளவு பெருசு இருக்குன்னு பாத்தீங்க. அப்படிப்பட்ட தோல் வனத்தை, வனம் அப்படின்னா காட்டுல எப்படி செடி கொடிகள் அப்படியே முளைச்சி கிளை விட்டு பறந்து இருக்கிறதோ அத மாதிரி அவனுடைய விரிந்த தோல்ல 1000 கரங்கள் அப்படி காடு மாதிரி பறந்து இருக்கு. ஆகவேதான் வியன்தோள் வனம் அப்படின்னு அதை சொல்றாரு. வியன்தோள் வனத்தை துணித்து உகந்தான். துணித்து அவனை கொல்லல, அவனுக்கு 2 கரங்கள் தவிர மீதி கரங்கள் எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்தி அவனது ஆணவத்தை தனித்து அவன் அக்செப்ட் பண்ணிக்கிறான். அவன் மன்னிப்பு கேட்கறான் பானாசுரன். இது மாதிரி என் பொண்ணை கொடுத்துட்றேன் உங்க, ஓகே நல்லா இருப்பா, இதுமே ஒழுங்காரு அப்படின்னு அவனை உகந்து, அதான் அந்த வார்த்தை, அவனை மன்னிச்சு ஏற்றுக்கொள்ளுகிறான். அதான் உகந்தான். எப்படி உகந்தான்? வியன்தோள் வனத்தை துணித்து உகந்தான். காடு போல் பெருகி கிடந்த 1000 கரங்களில் 998 கரங்களை வெட்டி வீழ்த்தி அவனது 2 கரங்களோடு அவனை விட்டு அவனது ஆணவத்தை அடக்கி அவனை ஏற்றுக்கொண்டு அப்படி செய்தவன், வீரம் பொருந்தியவன். பள்ளி கமலத்திடைப்பட்ட பகுவாய் அளவன் முகம் நோக்கி நள்ளி ஊடும் வயல் சூழ்ந்த நரையூர். ஒரு கதை. அளவன் என்றால் நண்டு, ஆண் நண்டு. நள்ளின பெண் நண்டு. பள்ளி கமலம், கமலம் அப்படின்னா தாமரை, பள்ளின தூங்குகின்ற அறை, பள்ளி அறை. கமலம் பள்ளியாக ஆகிவிட்டது அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கமலம் வந்து பள்ளியறையாக மாறிவிட்டது. அதற்குள்ள இடைப்பட்டனா அதற்குள்ள சிக்கி கொண்டன்னு அர்த்தம். கமல இடைப்பட்ட கமலத்திற்கு நடுவில் சிக்கி கொண்ட நண்டிற்கு அதுவே பள்ளியறையாகிவிட்டது, தாமரையே பள்ளியறையாகிவிட்டது. அப்படியே என்ன அர்த்தம்? பள்ளி கமலத்திடைப்பட்ட, பகுவாயின விரிந்த வாயை உடைய நண்டு. எப்ப தாமரை மூடும்? இரவு நேரம் தாமரை மூடிடும். அதாவது சூரியன் மறைந்தால் தாமரை மூடும். அப்ப சூரியன் மறையிற நேரத்துல அந்த தாமரை பூக்குள்ள இந்த நண்டு ஏறி இருக்கு, அந்த தாமரை மூடிருச்சு. இப்ப இந்த நண்டால உள்ள சிக்கிக்கிடுச்சு, இடைப்பட்ட, உள்ளே சிக்கி கொண்டது. ஆகவே இரவு முழுவதும் தாமரை விரியாது, மறுநாள் பகல்ல தான் தாமரை விரியும். ஆகவே இரவு பொழுது அது எங்க கழிச்சிருக்கு? தாமரைக்குள்ள கழித்திருக்கிறது. ஆகவே தாமரை அதற்கு பள்ளியறை ஆகிவிட்டது. ஆகவே பள்ளி கமலத்து இடைப்பட்ட, கமலத்தை பள்ளியறையாக கொண்டு சிக்கி கொண்ட, கமலத்தில் சிக்கி கொண்டு உறங்கிவிட்ட, அதையே அறையாக கொண்டு உறங்கிவிட்ட நண்டு பகுவாய் அளவன். அந்த அளவனுடைய முகம் நோக்கி, அது முகத்தை பாக்குது, பெண்ணண்டு. பார்த்தா ராத்திரி நீ வீட்டுக்கு வரல, மேல பூரா ஒரே மகரந்த பொடியா இருக்கு, எவ கூட போய் ராத்திரி பூரா நீ ஆடிட்டு வந்த அப்படின்னு அத முகம் நோக்கி ஊடல் கொள்ளுகிறது. நள்ளி பெண்ணண்டு ஊடல் கொள்ளுகிறது. ராத்திரி வீட்டுக்கு வராம எங்க போன? இது பாவம் அங்க போய் மாட்டிக்கிட்டு இருக்கு தாமரை பூ. இதுக்கு வந்து வைணவ உரையாசிரியர்கள் ஒரு கூடுதல் விளக்கத்தை வேற சொல்றாங்க. இந்த பெண்ணண்டு கர்ப்பமா இருக்கான், யாரு? இந்த நள்ளி. ஆகவே அதற்கு நல்லதாக ஏதாவது ஒரு உணவு கொடுக்கணுமேன்னு சொல்லி இது தாமரை மலர்ல இருக்கிற தேனை திரட்டுவதற்காக போயிருக்கு. யாரு? ஆண் நண்டு. அப்ப தாமரை முடி உள்ள சிக்கிருச்சு.
காலையில அந்த தேனை எடுத்துட்டு வரும்போது பெண்ணண்டு வந்து அதை ஆராயாமல் என்ன செய்கிறது, மேலெல்லாம் இப்படி இந்த மகரந்த பொடி பூசி வந்திருக்க, உன் முகத்தை முகம் காட்டும், முகம் நோக்கி மூஞ்சியை பார்த்து மூஞ்சில எல்லாம் இப்படி கலர் கலரா இருக்கு, நீ வேற யாரோடய ராத்திரி தங்கிட்டு வந்து விளையாடிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கோவிச்சுக்குதான் பெண்ணண்டு. இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா ஏத்தி விடுறது. கூடுதலா வேற ஒண்ணு சொல்லுவாங்க, இது ஆம்பல் மலர்ல தங்கி இருக்கான். அப்படியே என்ன அர்த்தம்? ஆம்பல் மலர் என் இதை பார்த்தவன அல்லி மலர், அல்லி மலர் நிலவை பார்த்தவனே மலரும். சோ இது ராத்திரி பூரம் கதவை திறந்து வச்சு காத்திருக்கு, ஆண் நண்டு வரும் வரும்னு, வரல. ஆகவே இது ஆம்பல் மலர்ல இருந்து இது சொல்லுதான், ஊடும் ஊடல் செய்யும். ஊடல் எப்படி செய்யுது? ஆம்பல் மலர் மூடிக்குது, சூரியன் வந்த உடனே ஆம்பல் மூடிரும், இது வீட்டுக்குள்ள கதவை மூடிக்கிடுச்சு. ஆண் நண்டு வரும்போது அது தாமரை விரிந்து காலையில அது வெளியில வருது, இது அல்லிப்பூல உட்காந்து ராத்திரி பூரா நான் அவனை கதை திறந்து வச்சிருந்தேன் நீ வரலன்னு சொல்லி கதவை பூட்டிக்கிருச்சு. சூரியன் வந்த உடனே ஆம்பல் மலர் மூடிடுச்சு. ஆண் நண்டு நிலைமை ரொம்ப பாவமா இருக்கு. அப்படி பிரணய ஊழல், பிரணய கலகம்னு பேரு. ஊடல் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஸ்ரீரங்கத்துல பெருமாள் இப்படித்தான் லைட்டா நம்பெருமாள் ஒரு நாள் மெல்ல கிளம்பி உறையூருக்கு வந்து கமலவல்லி தாயாரோட ஒரு நைட்டு ஸ்டே பண்ணிடுவார். சேர்த்தின்னு பேரு. ஒரு நாள் தான், வருஷத்துல ஒரு நாள் வந்து ஸ்டே பண்ணுவார். ஸ்டே பண்ணிட்டு திரும்பி ஸ்ரீரங்கத்துக்குள்ள வருவார். அங்க இருக்கிற ரங்கநாயகி வெளியே போக மாட்டா கோயிலை விட்டு, படிதாண்டா பத்தினி அவ. ஸ்ரீரங்கம் கோயில தாண்ட மாட்டா அவ. உற்சவம் அவளுடைய புறப்பாடு எல்லாம் கோயிலுக்கு உள்ளேயே தான் நடக்கும், கோயிலுக்கு வெளியே வரமாட்டா அவ. அவ வந்து பயங்கர டென்ஷன் ஆகி எங்கேயா போனேன் அப்படின்னு கேட்பா. இன்னைக்கு நடக்குது அது. உடனே நம்மால் சொல்லுவாரு, நான் சும்மா தான் அப்படியே போயிட்டு வந்தேன். உன் ஆடை கலைந்திருக்கிறதே, உன் மேலெல்லாம் குங்கும பூச்சி தெரிகிறதே, வேறு மலர்களின் வாசனை உன் மேல் அடிக்கிறதே, எங்க போயிட்டு வந்த? உடனே நம்மால ரொம்ப வேகமா, இல்ல இங்க நான் சும்மா ஒரே ஒரு இது போனேன். அங்க நீ அவளை தானே பார்க்க போனேன் அப்படின்னு இவ கேட்க, நம்மால் வந்து ஒரேடியா விட்டு சாதிப்பாரு. உறையூரை கண்டதும் இல்லை கேட்டதும் இல்லைன்னு சொல்லிடுவாரு. உறையூரா அப்படி ஒரு ஊர் இருக்கா அப்படின்னு வேற கேட்பாரு. இந்த அம்மா பயங்கர டென்ஷன் ஆகி உள்ள இருந்து அந்த பூவு பழம் எல்லாத்தையும் தூக்கி அடிக்கும் இவர் மேல. வாழை மட்டை அதால அடிலாம் உண்டு, மட்டையடி உற்சவம்னே பேர் அதுக்கு. வாழை மட்டையால அடி விடும். நம்மளால அதையெல்லாம் வாங்கிட்டு திரும்ப போனா அது கதவு மூடிடும். 3 தடவை போவார், அது கதவு மூடி உள்ள இருக்கிற அவலத்தையும் விட்டு எரிஞ்சு அடி வாங்கி பப்பான்னு வாசல்ல வந்து நிப்பார் பரிதாபமா. அப்புறம் நம்மாழ்வார் வந்து சமாதானம் செய்வார் 2 பேருக்கும். இதெல்லாம் சகஜம் தானே, அவனுக்கு தெரியாத அவனை பத்தி? அவன் ஜீவான்மாக்களுக்கெல்லாம் அவன் தானே நாயகன். அப்படி நீ ஒருத்தி மட்டும் பிடிச்சு வச்சுக்கிட்டுனா அவன் எப்படி பிற ஆன்மாக்களுக்கு அவன் உய்வை கொடுப்பான்? அப்படிலாம் சமாதானம் சொல்லி சொன்னவனே இந்த அம்மா, சரி ஏதோ நீ பெரியவர் நீ சொல்றதுனால கேட்கிறேன், அந்தால குளிச்சுட்டு வீட்டுக்குள்ள வர சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு திருமஞ்சனம் செய்வித்து அதற்கு பிறகுதான் அவர் தாயாரோட, அந்த ஒரு நாள் தான் தாயாரோட சேர்த்தி, அவளோட இருக்கிறதும் அன்னைக்கு ஒரு நாள் தான். மற்றபடி இவர் தனியா தான் இருப்பாரு கோயிலுக்குள்ளேயே. அவ தனியா இருப்பா, இவர் தனியா இருப்பாரு. அன்னைக்கு ஒரு நாள் தான் 2 பேரும் சேர்ந்து இருப்பாங்க. அந்த கலகம் இன்றைக்கும் நடக்குது. இப்பவும் அவர் மேல எல்லாத்தையும் தூக்கி எறிவாங்க, பெருமாள் மேல தூக்கி எறிவாங்க. அம்பாள் அம்மன் சன்னதியில இருந்து தூக்கி எறிவாங்க. கேட்பாங்க, இங்கிருந்து அங்கிருந்து ஒரு பட்டர் தாயார் சார்பாக கேட்பாரு, இங்கிருந்து ஒரு பட்டாச்சாரியார் இவர் சார்பாக உரை கேட்டதும் இல்லை கேட்டதும் இல்லைம்பாரு. அப்ப அந்த அம்மா அங்க இருந்து தூக்கி அடிக்கும் எல்லாத்தையும். பிரமாதமா இருக்கும். அதை நீங்க இப்போ யூடியூப்ல போட்டீங்கன்னா கூட பார்க்கலாம். அந்த காட்சியை நீங்க அப்படி இந்த வண்டு இது நண்டினுடைய கதையில வச்சு கொண்டு வர்றாரு. பள்ளி கமலத்திடை பட்ட பகுவாய் அளவன் முகம் நோக்கி நள்ளி ஊடும் வயல் சூழ்ந்த நரையூர் நின்ற நம்பியே அப்படி கொண்டு வந்துடுறாரு. மிடையா வந்த வேல் மன்னர் வீய, வீயனா வீழ அழிய, மிடை அப்படின்னா மந்தை மந்தையாக அடர்த்தியாக. மிடைனா இந்த கூடை முடைதல்னு ஒரு வார்த்தை சொல்றோமா, முடைதல், தென்னை ஓலை முடைதல். ஓலை எப்படி இருக்கு? ஒன்னோட ஒன்று பின்னி 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 இடைவெளியே இல்லாம இருக்கு. அதன் முடைதல்ங்கிறதுக்கு மிடைதல் தான் சரியான தமிழ் சொல். கூடை மிடைதல்னு தான் சொல்லணும், நம்ம அதை முடைதல்னு ஆக்கிக்கிட்டோம். அதேதான் இங்க, மிடையா வந்த வேல் மன்னர், இடைவெளியே இல்லாம நெருக்கமாக. அப்படின்னா அத்தனை மன்னர்கள் வந்திருக்காங்க. அவ்வளவு மன்னர்கள் கையில் வேலேந்தி வந்தவர்கள். அப்படின்னா வேல் மன்னர்னா படையுடைய மன்னர்னு அர்த்தம். படையுடைய மன்னர்கள் இடைவெளியே இல்லாமல் அவ்வளவு நிரம்பி அத்தனை பேர் வந்தாலும் அவங்க அத்தனை பேரும் வீழும்படி
விசயன் தேர் கடவி, கடவினா ஓட்டின்னு அர்த்தம். விஜயன்னா அர்ஜுனன், அர்ஜுனனுடைய தேரை ஓட்டி மகாபாரத போரை நடத்தினான், அழித்தான். அங்க பூரா அழிச்சிருக்கான். மிடையா வந்த வேல் மன்னர் வீய விஜயன் தேர் கடவி அழித்தான். பாண்டவர்கள் சார்பில் கௌரவர்களை அழித்தான். குடையாவரை ஒன்று எடுத்து ஆயர் கோவாய் நின்றான். அப்படி அழித்தவன் தான் அதற்கு முன்னாடி என்னவா இருந்தான்? அவனையே நம்பி வந்த ஆயர் குலத்திற்கு கோ, கோனா மன்னன், மன்னனன் ஆகி, மன்னனின் கடன் என்ன? குடிமக்களை காப்பது. ஆயர் கோனாய், ஆயர்களுக்கு அரசனாய், குடையா வரை ஒன்று எடுத்து, ஒரு வரை, ஒரு மலையை குடையென தூக்கி அந்த ஆயர்களுக்கு மன்னனென இருந்து அந்த குடிகளை பாதுகாத்தான். குடையா வரை ஒன்றெடுத்து ஆயர் கோய் ஆய் நின்றான், கோ ஆய் நின்றான், மன்னனாகி நின்றான். அவன் யாரு? கூராழி படையான், கூர்மையான ஆழியை உடையவன், ஆழியை படையெனக் கொண்டவன். தர்ம சக்கரம். நீங்க மேல இந்த இடத்துல கூட வந்து ஏன் ஆழிய போடுறாருன்னு ஒரு கேள்வியை எழுப்புங்க. கூர் ஆழிப்படையான், கூர்மையான தர்ம சக்கரத்தை ஆயுதமாக கொண்டவன். ஏன் அந்த வார்த்தை இங்க சொல்றாரு? ஏன்னா மேல 2 ஸ்டேட்மெண்ட்டும் கான்ட்ராவான ஸ்டேட்மெண்டா இருக்கே. படைபடையாக வந்த அத்தனை மன்னர்களையும் கொன்றவன், அதாவது அவர்கள் அனைவரும் அழிவதற்கு காரணமாக இருந்தவன். அர்ஜுனன் தான் கொல்றான். ஆனா அர்ஜுனனா கொல்றான்? அவன் முதல்லயே என்னால முடியாதுன்னு கீழே போட்டான். அப்பவே கிருஷ்ணர் சரி விடுப்பா, வேற ஏதாவது பேசி சமாளிச்சுக்கலாம்னு சொல்லியிருந்தா மகாபாரத யுத்தமே இல்லையே. அவனுக்கு அவ்வளவு பெரிய கீதோபதேசம் செய்து அவனை வச்சுதான் அழிக்க வச்சார். அதுல ஒரு வார்த்தை அவர் சொல்றாருல, நீயா அழிக்கிற, நீ இல்லைன்னா வேற வழி இல்லைன்னு நினைக்கிறியா இவனுங்களை அழிக்க? நான் அதை எல்லாத்தையும் செய்வேன். இது உனக்கு விதிக்கப்பட்டது, ஒழுங்குமுறையா செய், அப்புறமா நீ பர்ஃபார்மன்ஸ் பண்ணலான்னு அவனை ஒரு போடு போட்டு அவனை இறங்கு போரில்னு சொன்னார். அப்படி இரக்கமே இல்லாமல் மன்னர்களை நிறையாக அழித்தவன் இங்கு ஒரு சிறு ஆயர்குடியை காப்பாற்றுகிறவனாக இருக்கான். எப்பா நீ செய்யறதுல எது எது என்ன கணக்கு? இது சிறு குடியாகிய ஒன்றை காப்பாற்றுகிறாய், மலையவே தூக்கி அதை காப்பாத்துற. அப்பேற்பட்டவனுக்கு இவ்வளவு பெரிய அழிவை நிறுத்தி இருக்க முடியாதா? ஆனா அந்த அழிவை செய்யற, அதுவும் எப்படி? நீயே காரணமாக விளங்கி அதை செய்கிறாய். அதை உருவாக்கியவனே நீதான். அப்போ ஒரு பேரழிவை செய்கிற ஒருவன் காப்பாற்றும் ஒருவனாகவும் இருக்கானே, இது எப்படி இந்த கான்ட்ரான்னு கேட்டா, அதுதான் தர்மத்தின் வழி. அழிப்பதும் ஆக்குவதும் இரண்டுமே தர்மத்தின் வழி. ஆகவேதான் அதை புரிந்து கொள்ளணும்னா தர்மம் எவ்வளவு கூர்மையானது, தர்மம் எவ்வளவு ஷார்ப்னு நம்ம தெரிஞ்சாதான் இது ரெண்டையுமே செய்யறவன் இறைவன் நமக்கு தெரியும். ஆகவேதான் கூர் ஆழிப்படையான்னு ஒரு வார்த்தையை சொல்றது. அது தர்மத்தின் கூர்மை, ஆக்கமும் அழிவுமான தர்மத்தின் கூர்மை. கசாப்பு கடைக்காரன் தினசரி உயிர்களை கொன்று அதன் உடலை அறுத்து விற்கக்கூடிய ஒருவன் தர்மத்தை விளக்குபவனாக நமது மரபுல வரான். தர்ம வியாதன், வியாதன்னா விளக்கம் சொல்லக்கூடியவன், தர்மத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய தர்ம வியாதன் ஒரு முனிவன், காட்டில் இருக்கிற முனிவனுக்கு ஞானத்தை, தர்மத்தை குறித்த விளக்கத்தை சொல்லுவான். அப்படி மரபு நம்ம மரபு. விவேகானந்தர் என்ன சொல்றாரு? ஆடல் மங்கை, இது கோர்ட்ல ஆடக்கூடிய அந்த கோர்ட்டியன் லேடி, மன்னரது அவையில ஆடக்கூடிய லேடி இவரை கூப்பிட்டு கேட்கிறா, என்னை பார்த்து நீ நடுங்கிறியாப்பா, அப்போ உன் மேல நம்பிக்கை இல்லையான்னு கேட்கிறா. பயப்படுறாரு விவேகானந்தர். ஆகா, நீ எனக்கு ஒரு பெரிய விஷயத்த சொல்லிட்டு தாயேன்னு அவ காலில் விழுறாரு. அவ சில விஷயங்களை அவருக்கு சொல்றாரு. ஆடல் மங்கையிடம் அறிவை பெற்றவர் விவேகானந்தர். நம்ம மரபுல அத்தனையுமே மிக தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ஞானம் எவரிடத்துல வேண்டுமானாலும் இருக்கும். பிச்சைக்காரன்ட்ட கூட ஞானம் இருக்கும். நீ அவன்கிட்ட போய் நின்னு கத்துக்கணும், அனைத்தையும் விட்டுட்டு நீ கத்துக்கணும். அப்போ தர்மம் எப்படி செயல்படும் அப்படின்னு கேட்டா, அதை புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு ரொம்ப கூர்மை தேவைப்படும். அது அவ்வளவு நுணுக்கமா நுட்பமா அப்படி செயல்படக்கூடியது தர்மம். ஆகவேதான் அந்த கூராழி படைன்னு சொல்றது. அந்த படையை கொண்டவன் அவனுக்கு தெரியும்
எதை அழிக்கணும் எதை காக்கணும்னு அவனுக்கு தெரியும். அது தர்மத்தின் கணக்கு. அதை ஆயுதமாக கொண்டவன் அவன். கூராழி படையான். வேதம் 4, 5 வேள்வி. இந்த வரிசையை கவனிங்க. முதல்ல எது வருது? வேதம் வரல. வேதமே முதல்னு எல்லாம் சொல்லலாம். ஆனா வேதத்திற்கும் மேல நிக்கிறது தர்மம். கூராழி படை. அதற்கு பிறகுதான் 4 வேதங்கள். அதற்கு பிறகுதான் 5 வகை வேள்விகள். அதற்கு பிறகுதான் 6 அங்கங்கள், வேதத்தினுடைய அங்கம், வேதாங்கங்கள். 5 வேள்வி நமக்கு ஏற்கனவே தெரியும். பூத வேள்வி, இத வேள்வி நம்ம பார்த்திருக்கோம். அப்புறம் ரிப்பீட்டேஷனா சொல்ற மாதிரி இருக்கும். 5 வகை வேள்வி. அது பஞ்சமகா யஜ்யம்னு நம்ம பேசியிருக்கோம் அதை ஏற்கனவே. 6 அங்கங்கள் அதுவும் பேசியிருக்கோம். ஜோதிஷம், அந்த இது கல்பம் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அதே எல்லாமே. சந்தம் இதெல்லாம். 7 இசை, இசையினுடைய 7 கூறுகள். இது எல்லாமே அறிந்த, அதை பிராக்டிஸ் பண்ற, அதுக்கு தான் நடையா வல்ல அந்தனர். தெரிந்தவர்கள் மட்டும் இல்ல அவங்க, அது எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்தி கொண்டிருப்பவர்கள், பிராக்டிக்கலா அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்க. தே பிராக்டிஸ் இட் அப்படின்னு அர்த்தம். நடையா வல்ல அந்தனர்னா அதான் அர்த்தம். அப்படிப்பட்ட அந்தணர்கள் வாழும் நரையூரில் அந்த நம்பி இருக்கிறான். யாரு? கூராழி படையை உடையவன். அந்த வரிசையை தெளிவா சொல்லிரும். தர்மம், வேதம், வேள்வி, அதன் அங்கங்கள், 7 இசை, இதையெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள். இதுதான் வரிசை. அனைத்திற்கும் மேலாக நிற்பது தர்மம் தான். பந்து ஆர் விரலாள் பாஞ்சாலி கூந்தல் முடிக்க. பந்து ஆர் விரலாள்னா அந்த காலத்துல பெண்கள் பந்து ஆடுவாங்க, மலர்பந்தாய் ஆடக்கூடியவர்கள். ஆகவே பந்து ஆர் விரலாள்னா மெல்லிய விரல், நீண்ட மெல்லிய விரல்களை உடையவள்னு அர்த்தம். அப்படிப்பட்ட பாஞ்சாலி அவள் அழகிற்காக சொல்லப்பட்டது. பாஞ்சாலி கூந்தல் முடிக்க, அவள் சபதம் எடுத்திருக்கா இல்லையா? ஆகவே அவளது சபதம் கூந்தல் முடிக்க. பாரதத்து மகாபாரத போரில் கந்து ஆர் களிற்று கழல் மன்னர் கலங்க. கந்துனா மத நீர். யானைக்கு மதம் வந்து அதனுடைய கண்களுக்கு கொஞ்சம் மேல, அந்த காதுக்கு கீழே நடுவுல, கண்ணுக்கும் காதுக்கும் நடுவுல ஒரு சின்ன ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டையில இருந்து அந்த நீர் வடியும். அதுதான் மத நீர். அது வடியும் போது யானை கடும் கோபத்திலையும் ஆத்திரத்திலையும் இருக்கும். அந்த நீருக்கு தான் கந்துன்னு பேரு. கந்து ஆர் களிற்று. அப்படி மதநீர் ஊற்றெடுக்கும் களிறு. களிறுனா ஆண் யானை. ஆண் யானையை நிறைய உடைய கழல் மன்னர், வீரக்கழல் அணிந்த மன்னர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? யானைப்படை தான் இருக்கிறதுலயே பெரிய படை. யானைப்படையை உடைய கழல் மன்னர், பல வெற்றி. வீரக்கழல்னா ஒவ்வொரு வெற்றி அடையும் போதும் ஒரு கழலை போடுவானா மன்னன், காலில் போட்டுப்பான். அதுல எப்படின்னா, எதிரி மன்னனை வென்று அவனுடைய கிரீடத்தை உருக்கி கழல் செய்து காலில் போட்டுக்கிறது. அதான் வீரக்கழல்னு அர்த்தம். வெற்றி கழல், வீரக்கழல்னு சொல்றது. அப்படின்னா யானைப்படையை உடைய, முன்பே பல போர்கள் செய்து வென்ற மன்னர்கள்னு அர்த்தம். சும்மா ஒருத்தன் வரல, ஏற்கனவே பல போர் செய்து வென்ற சாதாரண ஆள் இல்ல, யானைப்படையை உடையவன். கந்து ஆர் களிற்று கழல் மன்னர். அப்படிப்பட்ட மன்னர்களை கலங்கும்படியாக சங்கம் வாய் வைத்தான். பாஞ்சஜன்யத்தை எடுத்து ஊதினான். யாருக்காக? பந்து ஆர் விரலாள் பாஞ்சாலி கூந்தல் முடிக்க அதை செய்தான். அவன் சங்கு ஊதும்போது எதிர இருக்கிற பெரும் வீரம் பொருந்திய பெரும் படையுடைய மன்னர்கள் எல்லாம் கலங்கி போனார்கள். அவன் அப்படி செய்தவன். செந்தாமரை மேல் அயனோடு, செந்தாமரை மேல் அமர்ந்திருக்கும் பிரம்மனோடு சிவனும் அணைய. சிவனும் அணையன போன்ற, பிரம்மன் சிவன் போன்ற பெருமையோர், பெருமை மிக்க பெரியவர்கள் எல்லாம், பெரும் தெய்வங்கள் எல்லாம் நந்தா வன்கை மறையோர், சிவனையும் பிரம்மனையும் ஒத்து இருக்கக்கூடியவர்கள், அது அந்த அளவிற்கு சிறந்த அறிவு படைத்தவர்கள். நந்தா, நந்தானா குறையான்னு அர்த்தம். நந்தா செல்வம், குறையாத செல்வம்னு அர்த்தம். வன்கை, வன்னுனா அந்த இடத்துல வள்ளன்மை. வன்கை, அள்ளி கொடுக்கறதுல குறைவே இல்லாத கை. அதான் நந்தா வன்கை. குறைவில்லாமல் அள்ளி வழங்கும் கை. அவ்வளவு வள்ளன்மை உடைய மறையோர். வேதம் தெரிந்தவர்கள், வேதம் தெரிந்த அந்தணர்கள்,
தானம் வழங்குவதில் எந்த குறையும் இல்லாமல் வழங்கக்கூடியவர்கள், பிரம்மனுக்கும் சிவனுக்கும் இணையான பெருமை பெற்றவர்கள் வாழக்கூடிய நரையூரில் இந்த நம்பி இருக்கிறான். ஆறும் பிறையும், ஆறும்னா கங்கை ஆறு, பிறைனா சந்திரசேகரன், பிறை சூடிய பெருமான், அரவம் பாம்பு, இதெல்லாம் சிவன் அணிந்திருக்கக்கூடியது. அடம்பு, அடம்புனா நீங்க அடம்பு மலரை பார்த்திருப்பீங்க. நீங்க அதை பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கலாம். இப்பவும் நீங்க இந்த கொட்டிவாக்கம், அந்த ஈசிஆர், திருவான்மியூர்ல இருந்து ஈசிஆர் பக்கம் போனீங்கன்னா, இந்த பீச்சுகள்லாம் நீளமா பச்சை பசேர்னு ஒரு கொடி படர்ந்து கிடக்கும். நிறைய சினிமாக்கள்ல நீங்க பார்க்கலாம். அந்த கொடிகள் எல்லாம் அப்படியே காமிச்சுக்கிட்டே வருவாங்க. அந்த கொடிகள்ல ஒரு வயலட் கலர் பூ பூத்திருக்கும். அதுதான் அடம்பு. அடும்பு, அடம்பு 2 விதங்களிலும் சொல்லப்படுவது. சங்க காலத்துல சொல்லப்பட்ட கபிலரது குறுந்தொகையில் பாடப்பெற்ற இது அது. அவர் வெண்மணல் குன்றில் பறந்து கிடக்கும் கொடியில அடும்பு பூத்திருக்கும்னு எழுதுறாரு. அந்த அடும்பு தான் இங்க அடம்பு என்று சொல்லப்படுகிறது. நம்ம சென்னையில இருக்கக்கூடிய மலர் இது. பார்த்தாலே இப்பவும் பார்க்கலாம் அதை. ஆறும் பிறையும் அரவமும் அடம்பும், இந்த அடம்பு மலரை சடை மேல் அணிந்திருக்கிறானா சிவன். அவன் சடை மேல என்னெல்லாம் அணிஞ்சிருக்கான்? கங்கை ஆறு, பிறை நிலவு, பாம்பு, இந்த அடம்பு மலர், இதையெல்லாம் தலைமேல் அணிந்து உடலம் நீரு பூசி, உடம்பெல்லாம் திருநீர் பூசிக்கொண்டு ஏறு ஊரும், ஊரும்னா நகர்ந்து போகும், ஏறுனா காளை மாடு, காளை மாட்டுல போகக்கூடிய இறையோன், இறைவனாகிய சிவபெருமான் சென்று இறப்ப போய் கெஞ்சான் பெருமாள்கிட்ட. அதுதான் இந்த பிரம்மகத்தி தோஷம், நம்ம ஏற்கனவே பலமுறை பேசியிருக்கோம் இல்லையா? பிரம்மனின் தலையை கிள்ளி, அதனால பிரம்மன் கபாலம் சிவன் கையில ஒட்டிக்கிட்டு சிவனுடைய உணவை பூரா அதுவே சாப்பிட்டுருது. அது எப்படிங்கிறதுக்கு பல கதைகள் இருக்கு. அதுல ஒரு கதை என்ன அப்படின்னா, வைணவர்கள் சொல்லக்கூடிய கதை என்னன்னா, சிவன் அலறாரு, எப்பா உன் தங்கச்சியை கட்டினவன் நானு, இப்படி அவஸ்தைப்படுறேனே பார்த்துக்கிட்டு இருக்கியே, எனக்கு ஏதாவது ஒரு சாவு மோச்சனம் கொடுக்க கூடாதா? உடனே பெருமாள் என்ன செய்யறாரு, அது வயிறு நிறையணும், அது நிறைவடைஞ்சாதான் அவர் கையை விட்டு போகும். தனது மார்பில் துளிர்க்கக்கூடிய வியர்வை துளியை எடுத்து அப்படி அப்படி அதுல விடுறாரு. இன்னொரு கதையில என்ன, அவர் தனது 2 ரத்தத்தை எடுத்து அதுல விடுறாரு. இன்னொரு வெர்ஷன்ல அது வெறும் வேர்வையா வருது, வியர்வை நீரா வருது. அந்த நீரை அறிந்து விட்டு அல்லது அந்த ரத்தத்தை அறிந்து விட்டு அது அந்த கபாலம் விழுந்து விடுகிறது. அதுதான் இங்க கதை. அந்த இறையோன் சென்று குறை இறப்ப தனது குறையை சொல்லி கெஞ்ச, மாறு ஒன்று இல்லா வாச நீர், அவன் மார்புல வரை மார்பு அகலத்து மார்பு ஒன்று இல்லா வாச நீர், வரைனா மலை, மலை போன்று அகன்று இருக்கக்கூடிய தோளில் அந்த மார்பில் இருந்து மாறு ஒன்று இல்ல, வியர்வைனா நாரணும் இல்ல, ஆனா இவனுக்கு அது வாச நீரா இருக்கு, நறுமணம் பொருந்திய நீரா இருக்கு, எந்த குறையும் இல்லாத நீரா இருக்கு இறைவனது வியர்வைங்கிறதுனால. மாறு ஒன்று இலா வாச நீர், அதை எடுத்து அழித்து, அதை அழித்த உடனே அவனுக்கு குறை போயிருச்சு. உகந்தான், அவனை அன்போடு ஏற்றுக்கொண்டான், அழித்து உகந்தான். அவன் இருக்கிற இடம் இது, நாரும் பொழில் சூழ்ந்து அழகு ஆய, நாரும் பொழில் நறுமணம் மிக்க சோலை, அது சூழ்ந்து அழகுற விளங்கும் நரையூரில் அந்த நம்பி இருக்கிறான். நன்மை உடைய மறையோர் வாழ் நரையூர் நின்ற நம்பியை, இந்த பாட்டு வரி அப்படியே நமக்கு தெளிவா சொல்லிருது. கன்னி மதில் சூழ் வயல் மங்கை, கன்னி மதில், கன்னினா யாரு? இன்னும் எவராலும் கொல்லப்படாதவள் கன்னி, எந்த ஆனாலும் இன்னும் அவள் கொல்லப்படவில்லை. அப்போ ஒரு மதில், திருமங்கை நாட்டை சுற்றி மதில் இருக்கு, அந்த மதில் கன்னி மதில்னா என்ன அர்த்தம்? எவனும் அதை ஜெயிக்கலன்னு அர்த்தம். அந்த மதிலை எவனும் தாண்டல, எந்த மன்னனும் படையெடுத்து அந்த மதிலை தாண்டி உள்ள வரல. வெல்லப்படாது இருக்கும் மதில் என்பதால் அது கன்னி மதில்னு சொல்லப்படுவது. இன்னொரு பொருள் என்ன சொல்லுவாங்க, கன்னியை போல் அழகுள்ள மதில்னு சொல்லுவாங்க. ஆனா மதில் ஆண்குரியது, காத்து நிற்பது. ஆகவே அங்க கன்னிக்கு இப்படித்தான் பொருள் எடுக்கணும்னு என்னுடைய எண்ணம். கன்னி மதில் என்பது இதுவரை எவரும் வெல்லாத மதில். ஒருத்த வென்று விட்டான்னா, இப்போ காவிரியை சிறையெடுத்தான், காவிரிக்கு சோழன் சிறையெடுத்ததால், காவிரியை அடக்கியதால்
காவிரி சோழனுக்கு மனைவி அப்படின்னு சொல்ற பாடல்கள் நமக்கு உண்டு. அதுவரை காவிரி கன்னியா இருக்காளாம், சோழன் சிறைப்பிடித்த பிறகு அவனுக்கு மனவாட்டி ஆயிட்டாளாம். அப்படி பாட்டு இருக்கே நமக்கு. அப்ப அதை கணக்குல வச்சு பார்த்தோம்னா, கன்னி மதில் சூழ் வயல் மங்கை, வயல்கள் நிறைந்து எவராலும் வெல்லப்பட முடியாத மதிலால் சூழப்பட்ட திருமங்கை நாடுன்னு அர்த்தம். அந்த நாட்டைச் சேர்ந்த கலியனாகிய நம் திருமங்கை மன்னன் ஒலி செய்த தமிழ் மாலை, அவன் பாடிய இந்த தமிழ் பாடலை பன்னினா ஆய்ந்துன்னு அர்த்தம். நன்கு அதன் பொருள் உணர்ந்து, அதுதான் இங்க பொருள். பன்னி பொருள் உணர்ந்து ஆய்ந்து உலகில் பாடுவார். இந்த உலகில் பாடுபவர், பாடுவார் பாடு, பாடுன்னா அவர் பக்கம், பாடுவார் பக்கம், பாடுபவர்கள் தரப்பில், பாடுவார் வசம் அப்படின்னு பொருள். பாடுவார் பாடு அவம்பாடு அப்படின்னு சொல்றது. அந்த பாடுவார் பாடு சாரா பழவினைகள், பாடுவார் பாடு பழவினைகள் சாராது, சேராது. இந்த பாடலை பாடுபவர்களது எப்படி பாடணும்? பண்ணி அதன் பொருளுணர்ந்து ஆய்ந்து இந்த உலகில் அதை பாடினீங்கன்னா உங்கள் வசம் உங்களது பழவினைகள், அதாவது பழைய கணக்கு, போன ஜென்மத்து பாவங்கள் எல்லாம் இன்னும் நம்ம கணக்குல இருக்கே, அதையெல்லாம் தீர்ந்துரும், நம்ம பக்கம் வராது. அவங்க இந்த உலகத்தில் நிலைத்து இருந்து இந்த உலகத்தை ஆண்டு, மன்னி அப்படின்னா நிலைத்துன்னு அர்த்தம். மன்னி உலகம் ஆண்டு நிலைத்திருந்து இந்த உலகத்தையே ஆண்டு போய் அப்புறம் இறந்து போய் வானோர் வணங்க வாழ்வாரே, வானில் உரைபவர்கள் வணங்கும்படியாக, நித்திய எல்லாம் வணங்கி வரவேற்கும்படியாக அங்கு போய் வாழ்வார் அப்படின்னு என்ன அர்த்தம்? சிரஞ்சீவியாக இருப்பார்னு அர்த்தம். இங்கிருந்து போய் அங்க வாழ்வார், பூமியில் இருந்து போய் அங்கு சிரஞ்சீவியாக வாழ்வார். வாழ்வாரேனா சிரஞ்சீவியாக இருப்பாருங்கிற பொருள் தான் வாழ்வாரேன்னு சொல்றார். இப்படியாக இந்த 10 பாடல்கள் சொல்லியிருக்கார். கொஞ்சம் தாமதமா வந்து சொன்னதுக்கு நண்பர்கள் மன்னிக்கணும். நன்றி. வணக்கம் ஜஜா. இந்த முதல் பாசுரத்துல ஆளும் பனியும் சொல்லிட்டு விளக்கம் சொல்லியிருந்தீங்க இல்லையா? இப்போ ஆட்கொள்றவங்களுக்கு எல்லாம் பனி கொடுக்கணுன்ற இது கட்டாயமா அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது இவருக்கு திருமங்கை ஆழ்வாருக்கு அவர் ரெண்டும் கொடுத்த மாதிரி இருக்கு. ஆட்கொண்டிருக்காரு பிளஸ் நிறைய திருப்பணிகள் செய்திருக்கிறாரு. அந்த மீனிங்ல பார்க்க முடியுமா? ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு கூட நிறைய திருப்பணிகள் செஞ்சிருக்கிறாரு, ஒரு மனநார்ந்து நிறைய கோயில்களை எழுப்பியிருக்கிறாரு. அந்த மீனிங்ல பார்க்க முடியுமா? அதை தாராளமா பார்க்கலாம். பணி செய்துங்கும்போது இறைவனது பணி, பிரபத்தி. அதாவது நமக்கு இவனுடைய வைணவ தத்துவமே என்னது? பிரபத்தி தான், பணி செய்ய வேண்டும்ங்கிறது தான். நீங்க இறைவனுக்கு அடியாரா இருந்ததுன்னா, இறைவனுக்கு அடியார் என்றால் நீங்க ஒன்றும் செய்யாம இருக்க முடியாது. அதனாலதான் துறவு கிடையாதுன்னு சொல்றது. மரபுல, வைணவ மரபுல ஏன் துறவு இல்லை அப்படின்னா, துறவுல பணி செய்யாம இருன்னு சொல்லுவாங்க. ஆகவேதான் அந்த இடத்துல இவனுக்கு என்ன சொல்லிடுறோம் அப்படின்னா, பணி செய்துன்னு சொல்லும்போது எதுவா வேணாலும் இருக்கலாம். அது குருவுக்கு செய்ய வேண்டிய பணியா இருக்கலாம், இவருக்கு செய்ய வேண்டிய பணியா இருக்கலாம், இறைவனுக்கு செய்ய வேண்டிய பணியா இருக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு திருப்பணியாவும் இருக்கலாம். அது அப்படி எடுக்கலாம், பொருள் எடுக்கலாம், சரியாதான் வரும். நன்றி சார். கைங்கரியம்ன்றது அவனுடைய அருள் இல்லாம நடக்காது. அது ஆட்கொள்றது மூலயமா தான் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? இப்போ கைங்கரியமே கொடுக்காம ஒருத்தன் ஆட்கொள்ள முடியுமா அப்படின்றது அந்த மாதிரி நான் கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கிறேன். அது சரியா? அது நமக்கு பரமபத பிராப்திங்கிறது அவனுடைய விருப்பம், பெருமாளுடைய விருப்பம். ஆகவே அவன் நம்மளை ஆட்கொள்ளும் போது எப்படி வேணாலும் ஆட்கொள்வான். வன் தோழனாக சிவன் சுந்தரரை ஆட்கொள்கிறார். அதற்கு பிறகு நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், என்ன சொல்லுவார்னா, என்னை பற்றி பாடிட்டே போன்னு சொல்லிடுவாங்க. பெரும்பாலும் இறைவன் ஆட்கொண்ட பிறகு என்னை பற்றி பாடுன்னு சொல்லிடுவாங்க. அதான் பணி கொடுத்தல். அவன் பணி கொடுக்காமலும் ஆட்கொள்ளலாம். உதாரணமாக கண்ணப்பர், திண்ணனுக்கு அவர் நேரடியாக என்ன செய்தார்? பணி எதுவும் கிடையாது. திண்ணன் அவரை பார்க்கறான், இந்த சிவலிங்கத்தின் மேல அவனுக்கு ஒரு பிரியம் வருது, அதுக்கு கண்ணுல ரத்தம் வருதுன்னு உடனே தன்னோட கண்ணை எடுத்து வைக்கிறான். அந்த நொடியே தோன்றி அவனை சிவபதம் கொடுத்து அவனை அழைச்சிக்கிறார். அப்ப அவனுக்கு பணி எதுவும் கொடுக்கல. சோ பணி கொடுத்தல், கொடுக்காமல் இருத்தல் அவனது விருப்பம். ஆனா வைணவத்தை பொறுத்த வரைக்கும்
இறைவனது திருப்பணி என்பது நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதாவது வைணவம் அதை வலியுறுத்துகிறது. நீ சேவை செய்ய தயாராக இருன்னு சொல்லிடுது. அவ்வளவுதான். அது வைணவ சம்பிரதாயம்ங்கிறதுனால பணிக்கு ஒரு முக்கியத்துவம். அது சைவத்திலையும் பணி கொடுக்கப்படுகிறது. இல்லாட்டி சம்பந்தர் ஊர் ஊரா போய் பாடுறாரு. அப்பர் பெருமான் வயதான பிறகும் கூட ஒவ்வொரு ஊருக்கும் போய் உழவார பணி செய்யறாரு. ஒவ்வொரு திருத்தலத்திலையும் போய் கோயிலை சுத்தப்படுத்தக்கூடிய உழவார பணியை செய்துட்டு வராரு. எல்லாருக்கும் ஒரு வேலை இருக்கு. மாணிக்க வாசகர் என்ன செஞ்சார் நமக்கே தெரியும். அவர் மன்னன்கிட்ட பணி செய்து கோயிலை கட்டி, திருவாத ஊரார் கோயிலை கட்டி அதெல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ பணி செய்தல் இறைவனுக்கு உண்டு. பணி செய்யாமல் அவர்களை நேரடியாக அவன் கொடுக்கறதும் உண்டு. ரெண்டுமே அவன் விருப்பமா இருக்கு. நன்றி ஜெஜா. நன்றி ஜஜா. அதுக்கு அந்த கைங்கரியத்துக்கு ஒரு பேர் சொல்லுங்க. சேஷத்துவம் அடிமைங்கிறதுக்கு இன்னொன்னு சேஷத்துவ பாரதந்திரியம் அப்படின்னு சொல்றது. பாரதந்திரியம். பாரதந்திரியம் அது அதை செய்வதற்கான முறை அப்படின்னு அர்த்தம். நன்றி ஜஜா. யாருக்கும் எந்த கேள்வி இல்லைன்னா முத்துகிருஷ்ணன் சார் ஏதாவது கேட்கணுமா இல்ல முடிச்சிடலாமா? தேங்க்யூ ஜஜா. நன்றி. நண்பர்களுக்கு நன்றி. அடுத்து வியாழன் சந்திப்போம். நன்றி.